வெளியே வரமாட்டார் நீங்க வந்தா பஞ்சாயத்து ஆகுது. இப்போ என்னதான் பண்ணுவார்? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே மிக நெருங்கிய நண்பர் நீங்க, அவரோட மனநிலை என்ன மாதிரியா? அதான் நான் சொல்றேன், ஆக்சுவலாக பழகிருக்காங்க சாரோட. பழகினால நான் சொல்ல வரேன், ஒரு சின்ன இதாக இருந்தால் கூட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லாமா என்னன்னு தெரியல, பட் நிறைய இடங்கள்ல கூட்டத்தில் அவரே தலைவரே சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க. அன்றைக்கே அவர் அப்படியே டோட்டலாக அமைதியாயிட்டார். அடுத்தது பெருசாக யார்கிட்டையும் இது பேசுனது கிடையாது தான், ஒரு அதிர்ந்து பேசுனது கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படின்னும்போது நான் கூட இருந்ததுனால நான் சொல்கிறேன் அவர் மனநிலை எப்படி இருந்துக்கணும். நிச்சயமாக தனிமையில் பெரிய உச்சகிட்ட டென்ஷன் தான், அப்படியே ஒன்றுமே புரியாமல் உட்காந்துருப்பார். நான் அவருடைய மனநிலையில தான் நான் பேசுகிறேன். அப்படி தான் நினைவேன். இப்போ நமக்கு அப்படி தான் தோணும். நான் டிவியில் பார்க்குறேன், உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், டிவியில் இந்த விஷயத்த பார்க்குறேன். பார்த்தோன்னே டிஸ்சார்ஜ் ஆன உடனே கன்ஃபார்மாக நான் வரேன்னு ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தேன். டிஸ்சார்ஜ் ஆன மறுநாளே போகிறேன், அங்கே மறுநாளே போய் பார்க்குறேன், இது பண்ணுறேன். எனக்கு என்னென்னா போய் பார்த்துடுவான், நேரில் பார்த்துட்டான். இப்போ சார் ஒரு வேளை கேட்டால் கூட கூப்பிட்டு என்ன வந்துட்டு பாலாஜி போனீங்களே அங்கே எப்படின்னு நேரடியாக போய்ட்டு இதே தான் சொல்லியிருப்பேன். சார் மக்கள் பொறுத்த வரைக்கும் உங்களை எதுவும் தவறாக சொல்லலை சார், அவங்க இதாக இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி நான் இன்சிஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னென்னா மறுபடியும் தலைவர் அங்கே போகிறதுக்கான ஈஸியான வே ஏதாவது பண்ணியிருக்கலாம். நீங்கள் அப்படி தான் பண்ணணும். நீங்கள் எங்கே போதீங்க சார், கொலை மட்டும் இருக்குது சார், அது பண்ணாதீங்க சார்னா அப்படி என்ன இதாக இருப்பேன்? வெளியே வரமாட்டார் நீங்கள் வந்தால் பஞ்சாயத்து ஆகுது. இப்போ என்னதான் பண்ணுவார்?